ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செம்ம ஈஸியான ஒரு ஃபலாஃபல் ரெசிபி தான் பண்ணிருக்கு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஸ்நாக்ஸு. நம்ம நைட்டு இதை ஊற வச்சதுக்கப்புறமா காலையில் இதை எடுத்து வடிகட்டி எடுத்த அப்புறமா ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு மல்லி இலை, ஒரு கொத்து மல்லி இலை, அதுக்கப்புறமா பச்சை மிளகு இருந்தால் பச்சை மிளகு போட்டுக்கோங்க. அது ஒரு டேஸ்ட் தான். நம்ம மிளகாத்தூள் போட்டால் இன்னும் டீ கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, அப்புறம் பெப்பரு, அப்புறம் ஒரு சோடா உப்பு, கொஞ்சோண்டு சோடா உப்பு, அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு, இவ்வளோ போட்டு நல்ல மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டும் அடித்து எடுத்துக்கலாம். இல்லை கிரைண்டரில் டோட்டலாக போட்டுமே அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். பொரியும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு. அதுக்காக பிரெட் க்ரம்ஸ் இல்லைனா கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதா எது வேணாலும் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ண அப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம உருண்டை கொஞ்சம் ரவுண்டாக பிடிச்சி உருண்டையாக பிடிச்சி அதை எல்லாமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது உள்ளே வேகாது அப்படிலாம் நினைக்காதீங்க. சூப்பராக வெந்து ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. ஈவினிங் டைம் யாராவது வராங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை பண்ணி கொடுக்கலாம்னா இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டீ கூட சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. இது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனோடனே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆகும்போதே நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். ரொம்ப கறியை விடக்கூடாது. கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும்போது நம்ம எல்லாமே எடுத்து மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சும்மா கடலை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும்தான் அப்படி இல்லை, நம்ம வடை மாதிரியும் தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உருண்டை பிடிச்சி கொஞ்சம் சப்பி எடுத்துக்கலாம் வடை மாதிரி. அதுவுமே நல்லா தான் இருக்கும். சாப்பிடலாம். யாருக்காவது டிஃப்ரெண்ட்டாகவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வடை மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துடும். எல்லாமே எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட மயோனைஸோ இல்லைனா சாஸு, நம்ம டொமேட்டோ சாஸோ கெச்சப்போ எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். உள்ளே எல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பர் டேஸ்ட்டான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைம் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்.